ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6v6 நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட ஆடி இருப்போம். அதாவது ஆப்போசிட்லேயும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான், நம்ம கூடவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான். சம்மர் ஹாலிடேயில் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ கேம்குள்ளே போய் பாருங்கள். ஓகே, இன்றைக்கி நான் மாதம் ஆடுறேன். உனக்கு கதற உள்ள நான் இது டவுட்டு தான் கதற விட்றது. அது எதுவும் கேட்காதீங்க. சரி ஆடும் பங்கு. ஒரு சின்ன போட்டி அதை எனக்குள்ளேயே. ஆனால் இன்னைக்கு என்ன கதைன்னு தெரில, எதுவும் ஃபார்மில் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகிடுச்சு எனக்கு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல்லைக்கான தட்டி ஆனில் வச்சுருங்க. ஓகே, எல்லாம் சாப்பிட்டீங்களா? என் மச்சான் தான் இதெல்லாம் கேட்க சொன்னான். அப்புறம் சொல்ல வந்துட்டேன் பாருங்கள், நம்ம கூட யார் வந்திருக்கான்னு. லாஸ்ட் வேஸ்ட் எப்பவும் போல் நம்ம மச்சான் லாஸ்ட் வேஸ்ட்னு வந்திருக்கான். ஏர்லைன்ஸ் பேர்லாம் அழிச்சிட்டேன் ஆக்சுவலாக, ஏன்னா பேர் தெரியணுன்னு நான். அப்புறம் ரூல் பிரேக்கர் தலை எப்பவும் போல் வந்துட்டார். மற்ற எல்லோரும் அவங்க இன்வைட் பண்ணது ஆப்போசிட்டில், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணது ஆப்போசிட்டில் வந்து அஸ்வின், மோனிஷு, அவனோட தம்பி, இவங்களாம் இருக்காங்க. அப்புறம் வேறு யாரோ இருக்கான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் டோன்னா இருக்காங்க. ஓகே, விளையாட்டுவோம். ஆனால் எல்லாருமே தமிழ், ஃபுல்லாக தமிழ். என் ஃப்ரெண்டு பயம் காமிச்சிக்கிட்டு இருக்கிறான் அப்பத்துலேருந்து. ஓகே, இன்னும் ஒரு எனிமி தான். வாடா டே எனிமி, இப்போ முடிஞ்சா வாடா பார்ப்போம். நீயா இல்லை நானா பார்க்கலாமா? 3, 2, 1. எனிமையை காணும். பங்கு அச்சிருவியா? இன்னும் அடிச்சிட்டா. சரி, நம்மளுக்கு வேலை மிச்சம், வாங்க போவோம். இவன் எப்படி அடித்தான்? சைத்து வச்சு அழுப்பிட்டான். பாட்டுக்கே மறக்காமல் இந்த அவுட்ஃபிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இல்லைன்னு சொல்கிறாதீங்க, மனசே கேட்காது. ஓகே, நம்ம யாருன்னு காமிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. போர் முரசு. பாதியிலே லைன் கட் ஆயிடுச்சு, அதனால தான் போர் முரசுன்னு பாதியிலே விட்டேன். அதை கண்டுக்காதீங்கப்பா, எப்பவும் போல் ஜாலியாக ஆட வேண்டிதான். ஒருத்தனை விட போகிற மண்டை ஷாட்டில் ஆப்போனன்ட் டீமே என்னை பார்த்தா 2 ஸ்டெப் பேக் ஓடின்னு பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே ஒரு ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்டு இங்கே பச்சையாக என்னை கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ ஏன்டா இந்த பக்கம் தான் எடிமே வரானு, எதுக்கிடா பீக்குள்ளே போகிறேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு அசிங்கமாக போச்சு குமாரே. சரி, வந்தாச்சு. வந்த வேலையை பார்ப்போம். அதெல்லாம் ஒத்தங்காலி. இன்னொருத்த எங்கே இருப்பான்னு தெரியவில்லை. டா எனிமி முடிஞ்சா வா. எனிமியில் ஃப்ரெண்ட் தான். ஐயோ, ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ ஒரு அனிமேஷன் க்ளோர் மாதிரி விட்றானா, ஒரு ட்ராகுலா, டீமன், கார்கன் அந்த மாதிரி ஒருத்தன் விட்றானா, க்ளோ போடுறான்ல க்ளோவால். அவன் வந்து ஒரு தெலுங்குக்காரன். ஓகேவா? நம்ம யாருன்னே எங்களுக்கு தெரியல. அது ஒரு தெலுங்கு. தெரியாமல் இன்வைட் பண்ணிட்டேன். அப்புறம் சொன்னாங்க, என் ஃப்ரெண்டு சொல்கிறான், தெரியாமல் இன்வைட் பண்ணிட்டோன்டா. யாருன்னே தெரியல இந்த தெலுங்குக்காரன் கடைசி வரைக்கும் எனக்கு. அவனா ரேண்டமாக வந்தான், அவனா அடி வாங்கிட்டு ஓட்டான். இந்த மேட்ச் ஒரு 1/2 மணி நேரம் போகும். அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பார்க்க வந்துட்டீங்க, பார்க்கணும், வேறு வழி இல்லைடி. அப்புறம் ஐ திங்க் நான் வந்து ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிருவேன். இதோட ஷார்ட்ஸு நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நேற்று பார்ப்பீங்க. இல்லைன்னா இதே பார்க்குறதுக்கு முன்னாடி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் கங்க்ராச்சுலேஷன் போடுங்க. 26 சப்பு போயிட்டோம். இன்னும் 50 சப்பு வந்துச்சுன்னா லைவ் போடலாம். நம்ம லைவ் ஃபுல்லாக போட்டு விட்றோம். ஃபஸ்ட்டு இவனுங்க மண்டியை தெரியும். டாய் ஆடா டாய், ஏய் ஜோடி போடுவோம் மாட்டேன், ஜோடியே வாங்கடா டே. ஐயோ, தலை காலி ஆகிட்டாரே. டேய், என் தலை மேலே கை வச்சது எவன்டா? முன்னாடி வாடா. டபுள் வேல் எக்ஸ் இருக்கிற ஹெட்ஷாட்டுக்கு எனக்கு பஞ்சமே கிடையாதுடா. ஒவ்வொன்றும் தரமாக போகும். ஆனால் எவனாவது சுத்தியல் போட்டாலாம் தலைவலி ஆகும். டபுள் வேல் எக்ஸில் சும்மா ஹெட்ஷாட் போவோம் கைஸ்.
எவனாவது சுத்தியல் போட்டால் போதும், ஒரு ஹெட்ஷாட் ஒழுங்காக போக மாட்டேங்கியோ. எனக்கு கடுப்பாகும் அப்போல்லாம். எவன்டா சுத்தியல் போட்டுதுன்னு போட்டு திட்டுவேன் அவனுங்கள. இந்த ரவுண்டு போடாதேன்னு சொல்லியிருக்கிறேன் எல்லாருக்கிட்டையும். 2 பேர் வேறு மைக் ஆஃப் பண்ணி வச்சுருக்கானுங்க, என்ன கதைன்னு தெரில. நம்ம தான் இங்கே இப்போதைக்கு பார்த்துமோ ஆள்தான். போ. யார் இது? ஐயோ போ. யார் பார்த்து? ஜேடி. ஜேடி எவன்டாரு? இவன் வந்து அஸ்வின், ஓகேவா? இவனும் எங்கள் ஸ்கூலில் ஒன்றா படிக்கிறவன். நான் பின்னாடி இந்த டீச்சர். என்ன பண்ணுறாங்க? ஏய், நீ என்னடா பண்ணுற? ஏய், அடிச்சிட்டாங்க. எரியுது கைஸ். ஐயோ ட்ரிபிள் டேக் டவுனா? எனக்கு மனசே கேட்கல. டே, இன்னொருத்தனை இவன் அடிக்க விடாதீங்கடா. எங்க எனிமியை காணும் மச்சான்? ஐ திங்க் பின்னாடி. பின்னாடி தான் அடிச்சிருவாங்களா? 3, 2, 1 மிஸ்ஸு. 3 மிஸ்ஸு. திரும்பி மிஸ்ஸு. டேய் அடிடா, எங்கெங்கேயோ போதுடா புல்லட்டு. ஒழுங்கா அட்டுறா. ஏன்டா இப்படி பண்ணு? என்னென்னலாம் பண்ண வேண்டியதுக்கு. டேய் அடிங்கடா, ஒத்தனை அடிக்கவாடா இவ்வளோ நேரம். என்ன பண்ணுறானுங்க? டேய் அஸ்வின் அடியோடா இவ்வளோ லேட் பண்ணுறீங்க? அவன் ஜோனே எலிமினேட்டே ஆகிட்டான்டா. பாவி, ஒருத்தனை அடிக்க இவ்வளோ லேட்டு பண்ணுறீங்களேடா. ஏறு டபுள் வெள்ளத்துக்கு சுத்தியல். ஓகேல இருந்தால் திருப்பான். எப்பவும் போல டபுள் பேர் லெக்ஸு தான் வாங்க போகிறோம், அதில் சந்தேகமே வேண்டாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இது உங்கள் நான். ஐயோ டே, இப்போ தாண்டா நான் சொன்னேன் டபுள் பேர் லெக்ஸுக்கு சுத்தியல் போடாதீங்க. நீ ஏன்டா இப்படி என் உயிரை வாங்குறீங்க? ஆடவே வராதுடா, பேத்துறீங்கடா. டே போட்டான்னு தெரியல. சுத்தியல் டபுள் பேலெக்ஸு சுத்தியல் விளங்கொண்டா நாள். சீரியஸாக நம்மளுக்கு 50 சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் லைவ், ஒரு நாளைக்கு ஒரு லைவ் போட்டுருவேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்க ஸ்நாக்ஸ் என்னென்னா இப்போ ஏற்ற வச்சுருவீங்க. ஏன்னா டபுள் பேலெக்ஸு சுத்தியல் அடியவே மாட்டேன் கன்ஃபார்ம். எனக்கே தெரிஞ்சிருச்சு வச்சு. அது இந்த கார்கன் க்ளோவால் தான் எவனே தெரில, தெலுங்குக்காரன் எப்படி அடிக்கிறான் பாருங்க. அதெல்லாம் எனக்கு வானத்தில் தூக்கிக்கிட்டே இருக்கும். ட்ராக் ஆச்சுன்னா ஹெட்ஷாட் விடும், ஆனால் வானத்துக்கு தூக்கிட்டே இருக்கும். அதனால தான் டபுள் பேர் லெக்ஸு சுத்தியல் போடாதீங்கன்னு இத்தனைக்கு சொன்னேன். எனிமிக்கிட்ட இருந்து எடுத்துக்கோங்கடான்னு. எனக்குனே அவன் போடுறான் பாரு, கையில் கிடைச்சான். அப்புறம் மச்சான் தலையும் செத்து போட்டார்கள், நானும் செத்து விட்டேன். இது என் பக்கத்தில் என் மச்சான் செத்துருக்கா, இது பெருமையாக இருக்குது. லால் எமோட்டு. ஆக்சுவலாக இது ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான். என்ன பண்ணாலும் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. எப்படி சொல்கிறேன், இப்போ நான் இப்போ அவனுக்கு அமௌண்ட்டு போட்டேன்னா அது எதுவும் இல்லை, ரிவே பண்ணால் கூட எதுவும் இல்லை. ஆனால் அல்டிப்ளி கூடாது, 1 டேப் ஒன்லி. ஓகேவா? நம்ம அதான் லாபியில் பேசிட்டு வந்தோம். அதிசயமாக 6 பேரும் வந்தோம். ஆக்சுவலாக நான் பாடி சிஎஸ்லாம் இவனுங்க கூட போயிருந்தான். நானே மச்சான் டிஎன் இல்லை லாஸ்ட் விஷயம் மாற்றிட்டாங்க. ஓகேவா? அவங்க கூட தான் போயிட்டு இருந்தோம். ரோல் பிரேக்கர் அவரும் பேர் மாற்றிட்டாரு. ஏன்டா பேர் மாற்றி? நானே மாற்றிட்டேன், அது வேறு கதை. போயிட்டு இருந்தோமா, திடீர்னு சொன்னான், டே அஸ்வின் கூப்பிட்றான்டா, ரூம் வச்சுருக்குடான்னா. சரிடா. எங்கேருந்து நீ ஷார்ட் வந்துச்சு ஃபஸ்ட்டு? எங்கேருந்து ஆச்சுங்க? இந்த கார்கன் க்ளோவல் ரொம்ப ஓவராக பண்ணுறானு இவனுமா. சூப்பர். ஐயோட்டோ இது ஜேடி தானே. 2 ஆஃப்லைன் மஜா. இப்போ நான் லாஸ்ட்டு ஒன். அது நான் என்னது யமனு, அப்புறம் ரூல் பிரேக்கர் தலை, அவர் தான் இருக்கிறோம். அப்புறம் என்ன பண்ணால் கூப்பிட்டேன். அஸ்வின் வந்து எங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்டு, 3 ஸ்கூல் ஃப்ரெண்டு. சரி விளாட்லாம் தான் போனால் ரூம் மேட்ச் இவனுங்க இருக்கானுங்களேன்னு தெரியாது, அஸ்வின் மோனிஷ் இருக்கானுங்களே தெரியாது. சொன்னது ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்றாங்கடா, ஃப்ரெண்ட்லி மேட்ச் அப்படின்னா. ஸோ ஃப்ரெண்ட்லி மேட்ச் தானே, அவன் ஃப்ரெண்ட்ஸு தானே, என்ன பண்ணால் நம்மளுக்கு என்னன்னு யோசித்தேன். அப்புறம் நான் பார்க்குறேன் அஸ்வின் பேர், அவன் அஸ்வின் தான் வச்சுருப்பான். அஸ்வின்
மோனிஷோட தம்பி லாபிக்குள்ளே இருந்து சொல்லலை, கேமில் இருக்கும்போது சொல்லலை. கரெக்டாக உள்ளே போய் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, நான் ரெடியாக இருக்கிறேன். அப்போ சொல்கிறேன், டே மோனிஷ்ரா, மோனிஷ் அஸ்வின்ரா அப்படின்றேன். எனக்கு ஒன்றும் புரியல, டே எனக்கும் தான் நான் ஃப்ரெண்டு பைத்தியக்காரன் அப்படின்றேன். இல்லை தலை வேறு கோச்சிக்கிட்டார் லைட்டாக. அவர் அப்புறமா சமாதானம் வரும். நான் பார்த்தேன் என்னன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட நீங்கள் விளாட்றீங்க அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிட்டாரு கைஸ். எல்லாம் நியாயமான கமெண்ட் பண்ணிட்டு போங்க, அநியாயம் இல்லை. இங்கே பாருங்க, நல்லாவே இருக்க மாட்டேன், நல்லாவே இருக்கு. ஆஹா, இந்த வண்டி எத்தையே தப்பாக பண்ணுறாரு கைஸ். வர அந்த வண்டியை ஃபஸ்ட்டு எரிக்கணும். எனிமி யாரும் இல்லை, RLX தெரியாமல் எடுத்துக்கொண்டேன். இது கப்பங்கட்டே எடுங்க அடிங்க சார். நாங்கள் 4 பேர் சாக போகிறது உறுதி ஆயிடுச்சு. டொமேல் நான் தான் சொல்கிறேனே, அது அடியே உள்ள மாட்டேங்குது, வெறும் பேத்துது இவங்கிட்ட. அப்போ பேர் நான் கதறினேன். யார் போட்டான்னு சொன்னேன் தெரியுமா? ரூல் பிரேக்கர், அதான் தலை தான் போட்டிருக்காரு. நல்லா வெறும் மாட்டார் ஆட வர மாட்டேங்குது. வெறுப்பேத்துறதுக்குனே போட்டிருக்காரு. இவன் வேறு திட்டுறானே என்ன, நார்மல் டபுள் பேரில் ஆடவாடே, அதை ஆட முடிஞ்சா ஆட மாட்டாடா. இது அப்படி போகுதுன்னா இது லெஃப்ட் சைடாக ஓடும்டா, அது ஏன்னே தெரியாதுடா. இப்போ தலை அதே கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரொம்ப நல்லா ஆடிக்கிட்டு இருந்து கில்லாக அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, நான் ஒரே விஷயம் சொல்கிறேன், சொல்லுங்கள். எனிமி சுற்று போட்டு அடிப்பான் உங்களே இல்லை அவங்கள. என்ன தெரியுமா சொல்கிறீங்க? அவன் பேர் சொல்லிட்டு இப்போ எப்படின்னா, இவன் பிரைட் மச்சானை வச்சுப்பான். மச்சான் நீ இன்னும் சாவலை அப்படின்னு சொல்லுங்கள் எனிமி அடிச்சிட்டு இருக்கும் போது. கரெக்ட் சொல்லி வாய்ப்புள்ள சத்துறான். அப்படி சொன்னீங்கன்னா டப்புன்னு எங்கேயுமே எங்கேருந்து வேகம் வரும்னு தெரியல, எங்கேருந்து பவர் வரும்லாம் தெரியாது. அடி விழுவும் பாருங்க, நெஞ்சிலே விழும். நான் இவர் தலை பல தடவை என்கிட்ட மாட்டியிருக்காரு அடி வாங்கி. நான் நல்ல கில்ல வச்சிருவாரு, ஓசிக்கில்ல அடிப்பார். நான் ஏறி போய் அவர் ஏறி போகும்போது சொல்லுவேன், தலை நீ இன்னும் சாவலை அப்படின்னு கேட்பேன் பாருங்க. எங்கேருந்தா வருவானுங்கன்னு தெரியாது, 3 எனிமி வந்துடுவானுங்க எங்கேருந்தோ வந்து அடிப்பாருன்னு பார்த்தா அடி வாங்குவார். எனக்கு சிரிப்பாக போயிடும். இவனுங்களே என்ன நிறைய தடவை திட்டிடுவானுங்க. நல்லா போயிட்டுருக்கோம், பூய் அடிக்கிற மாதிரி போயிட்டோம் ஒரு தடவை. நான் தெரியாமல், தலை நம்ம என்ன பூய் அடிக்கிற அளவுக்கு வந்துட்டோம், நம்ம சாவலை அப்படின்னு கேட்டால் தான் குத்தம் போல். 2 பேர் தான் இருந்தானுங்க ஆப்போசிட்டில். நாங்கள் 4 பேரும் இருந்தோம். 4 பேரும் காலி ஆகிட்டோம். லாபியில் வந்து பச்சை திட்டி கோவம் அவனுங்களுக்கு ஓவர் ஆயிடுச்சு போல, வெளியவே போயிட்டானுங்க, கேமுக்கே வரல. அன்றைக்கி நான் மனசில் நினச்சிக்கினேன் கம்முன்னே இருந்திருக்கலாமோ. அதுக்கப்புறம் அவ்வளோ யாருக்கும் யூஸ் பண்ணுறதில்ல, மூட்டு இருந்துருவேன். இந்த மேட்ச்சை கொஞ்சம் யூஸ் பண்ணேன், அதுலேயே இவனுக்கு நிறைய பேர் சேர்த்துறேன். இவனடா ஏமான் ஏறி போய் அடி பாபுபலி. ஆமாம், ரூல்ஸ் மேலே ஏறலாமா பார்த்துக்கலாம். கைஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ, ஐஎம் அலோன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நல்ல கண்டென்ட்டாக வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஐ திங்க் ரூல் பிரேக்கர் இஸ் ஓவர் நவ். அதாவது எதுக்கு வச்சாருன்னு நான் கேட்டேன், யார் ரூல் பிரேக்கர்னு வச்சேன்னு. அவர் என்ன தெரியுமா சொன்னார், டேய் நான் சட்டத்தை உடைக்கிறவன்டா அப்படின்னாரு. இப்போ அவர் சட்டையை பிடிச்சி உடச்சிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு கதைன்னு தெரில. எனக்குன்னே வருது டபுள் பேர்ல் எக்ஸல். ஏன்டா சுத்தியல் போட்டீங்க? ஆப்பனண்ட்டும் சுத்தியல் போட்டிருக்காண்டா, வெறுப்புடா. ஆனால் நீங்கள் பாட்டு நல்லா இல்லைன்னு எனக்கே தெரியும், சும்மா தான் பண்ணல. இந்த கார்கன் க்ளோவல் மட்டும் என் கையில் கிடைக்கட்டுமே அந்த தெலுங்குக்காரன்.
வேணும்ன்ட்டு ஏதோ தச்சியம் இங்கே தான் இருக்கும் வாடா டே. ஐயோ சாமி, இவன் நல்லா ரஷ் அடிக்கிறான். உண்மையாக சொல்கிறேனே, எல்லாரோட நல்லா ரஷ் அடிக்கிறான். ஓகேவா? என்ன தப்பு பண்ணுறான்னா சுற்றி முற்றி பார்க்க மாட்டான். இப்போ செத்தான். நல்ல வேலை மாஸ் டைலாக் சொல்லிட்டு அடிக்கலைன்னா அசிங்கமாக போயிருக்கோம். ஓகே, இவனை ஃபஸ்ட்டு முடிச்சாச்சு. இவனுக்கு எதாவது பண்ணுவேன்டா அடுத்த செய்வன மாதிரி வேணும்டே போய் அடிக்கிறான். யாருன்னா நானும் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேருந்து இந்த ரவுண்ட் வரைக்கும் என்னையா டார்கெட் பண்ணுறான், என்ன கதைன்னு தெரியல. என்னை மட்டும் டார்கெட் பண்ணால் பரவாயில்ல, இவனையும் சேர்த்து டார்கெட் பண்ணுறான். சரி, நல்லா விளாட்னேன். 2 பிளேஸ் அவுட்டு. இன்னும் ஒருத்தன் அயோட்டோ கூட அவுட்டான்னு தெரியலையே. அயோட்டோ லைட்டாக பிரச்சனை கொடுப்பான். அவுட்டு அவங்களும் 4க்கு 4 அடப்பாவீங்களா. 7க்கு 3 முடிச்சு 8க்கு 3 முடிக்கலான்னு இந்த மேட்ச்சை 4க்கு 4 கொண்டு வந்துட்டேன். அதில் பாதி காரணம் நான் தான் டபுள் பாரில் சிப்பு போட்டுச்சு. சுத்தியல் போட்டானுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கேன். அது கேட்குறான் ஒருத்தன். வெயில் காலம் வந்துச்சு, எல்லோரும் நல்லா தண்ணி குடிங்க. நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லிட்டா, என் மச்சானில் டெய்லியும் நைட்டு நான்வெஜ்ஜு இல்லை போய் பரோட்டா வாங்கிட்டு வந்துடுது. நாய் பிரியாணி, சிக்கன் ரைஸ் இல்லை ஷவர்மா வாங்கிட்டு வந்து வச்சிருது. அது நல்லா சாப்பிடுது, ஆனால் ஒல்லியாக இருக்குது. அது எப்படின்னா நீ இன்னும் புரியவே மாட்டேங்குது. ஏன்னா என்னை பார்த்தா இழிச்சா வர மாதிரி இருக்குதாடான்னு கேட்டிருக்கேன் சில தடவை. சம்மர் டைமில் தான் நான் இவ்வளோ சாப்பிடுது. அதுவும் சில நாள் ஒத்துக்கிறேன், சாம்பார் காரக்குழம்பு அந்த மாதிரி சாப்பிட்லாம். அவங்க சாப்பிட்றான். ஆப்போசிட்டில் என் ஃப்ரெண்டு அஸ்வினை பார்த்தா அது அவனுக்கும் நானும் பிரைட்னும் அவனோட ஃப்ரெண்டு ஸ்கூலில் ஒன்றா தான் படிக்கிறோம். அந்த நாய் டெய்லியும் நைட்டு சிக்கன் ரைஸு ஷவர்மா. எனக்கு இன்னும் இதுவாகிடுச்சு, வெறுப்பாயிடுச்சு. எனக்கெல்லாம் 2 வாரத்துக்கு ஒரு தடவை தாண்டா வாங்கியே தராங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? சரி, ஓகே கைஸ், நம்ம கேம் பிளேயை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். நம்ம யாருன்னு இந்த உலகத்துக்கு காமிப்போம். வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்னு ஆயிடுச்சே. இல்லைன்னா நல்லா தான் பண்ணியிருப்பேன். நீங்கள் நம்பி தான், உங்களுக்கு வர வழி இல்லை. என் தடையில் வந்து மாட்டிக்கிட்டீங்க. அது இன்னும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்கடா. டே கொஞ்ச நேரம் அது வீடியோ பாருங்கடா. எங்கே போகிறான்? இந்த அயோட்டோ மண்ணை தான் சொல்ல வந்துட்டேன். ஓவரா பண்ணிருக்கிறான் அப்பத்துலேருந்து. இவன் அந்த தெலுங்குக்காரன், அப்புறம் அஸ்வின் ஆப்போசிட்டில். ஆஹா, தப்பிச்சிட்டான்டா. எங்கே வருவான்? ஏய் அடே அட்ரா, டேமேஜ்டா, 100டா. டே அடிச்சிட்டானுங்க. ஆனால் டேய் நான் இன்னும் சாகலடா, செத்துச்சு தேடிக்கிட்டு கடுகடா அவனுங்க. ஐயோ சாமி, இவனே என்ன பண்ணுறதுண்ணா இருக்கிறது. இப்போ 2 பேர் ஆஃப்லைன் போயிட்டாங்க. நம்ம அங்கே 4 பேர் மட்டும்தான் இருக்கிறோம். இவனுங்க ஃப்ளாஷ் கிரனேடை போட்டு உயிரை எடுக்கிறானுங்களே. சி பிளேடி பேகஸ். நாளைக்கு நாளைக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு நாளைக்கு, எனக்கு நாளைக்கு. ஏன்னா இப்போ கரெக்டாக 18 இன்னைக்கு டேட்டு. நான் அப்போ ரெக்கார்டிங் பண்ணிட்டு அப்படியே வாய்ஸ் ஓவரும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நாளைக்கு எனக்கு பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்டு காலையில். எனக்கு மனசே கேங்கில் அதிகமாக எடுக்கணும். நாங்களாம் ஒரு முடிவு பண்ணிட்டோம், எக்ஸாம் அப்போ போய் ஒளிஞ்சிக்க போகிறோம் அங்கங்கே. நாங்கள் நாளைக்கு நைட்டு கேம் விளையாட மாட்டோம், அப்படியே கற்று வச்சுருவோம். அப்படியே போய் ஒளிஞ்சிடுவோம். என்ன பண்ணுறது? டேய் யமனே வாடா. டேய் யமனே சித்தனமாக பண்ணுறான்டா. அவன் வாய்ஸ் ஆன் பண்ணல, ஆனால் நம்ம பேசுதான் அவனுக்கு கேட்குது. வரவே மாட்டேன். டேய் வாடா. டே நான் செவத்தோட்டையாவது வரேன், வாடா. ஏன்டா இப்படி பண்ணுற? ஷபா முடியலடா சாமி. இவன் வந்துட்டான். இவனாவது ஹெல்ப் பண்ணுவான். டே மச்சான் காப்பாற்று பிரேக்னே. நிஜமாக சொல்கிறேன், யமனே உனக்கு யமன் நான் தான்டா.
ஆமாம், என்ன ட்ரை பண்ணுறான்? அவன் தான் அவனை வீட்டுக்கு போக சொல்லுங்கடா தயவு செஞ்சு. ரொம்ப நேரமாக ஓவராக பண்ணுறான் அவன். ஆஹா 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 3v1 இவங்கிட்டே எதிர்பார்க்காதீங்க தயவு செஞ்சு. 3v1லாம் சத்தியமாக நாசப்பட்டுருவான் 3v1 தான். ஆக்சுவலாக அடிப்பான், அது ஒத்துக்கிறேன். 3v1v4 நிறைய அடிப்பான். ஆனால் இந்த சுச்சுவேஷன் வேறு. ஆப்போசிட்டில் 3 பேர் ஹெட்ஷாட் பிளேயர்ஸ், நம்மளும் சேர்த்து அடிச்சிருவானோ. அழுத்திப்புடினா அடிக்க வாய்ப்பு இல்லை அவ்வளோவா. ஆனால் ரூம் மேட்ச்சே நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்றப்போ அசால்ட்டாக அடிக்கலாம் 1v4லாம். பாருங்க அடிப்பானா? அடிப்பான் அடிப்பான் கன்ஃபார்ம். ஒருத்தனை அடிச்சிடலாம். இங்கே அடிச்சிருவான். சான்சஸ் அதிகமாக தான் இருக்குது. தெரிஞ்சா அடிச்சிருவான்னு தான் நினைக்கிறேன். அப்பா விழுந்துருக்கும் இவனுக்கும் அவனுக்கும் ஷாட்டு. அதே ஜோனு. ஆனால் பாவி ஜோன் உள்ள போய் செத்துறாது. அசிங்கமாக கேட்டேன். ஆஹா என்னை வாய மூட வேறு சொல்கிறியா நீ? ஃபஸ்ட்டு அடி. அட்ரா அட பாவி எவ்வளோ லேட்டாக ரியாக்ட் பண்ணுறான் இவன். குழம்பிட்டானுங்க ஆப்பனண்ட். லாஸ்ட் ஃபிஷ். ஓகே, டபுள் பேலெக்ஸ் இருந்தால் எடுக்க விடாமல் பண்ணிட்டானுங்களே பைத்தியக்காரனுங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஏதாவது கெடுதல் பண்ணனாடா உங்களுக்கு? ஆக்சுவலி அந்த லெஃப்ட் சைடு தான் போனோம். நான் மறந்து போய் ரைட் சைடு போயிட்டுருக்கேன் சிஎஸ்ன்னு நினச்சிக்கிட்டு. அப்புறம் ஐ திங்க் இந்த சீசன் பிஆரில் நம்மளை மாஸ்டர் அடிக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஈரோ 4 தான் இருக்கிறேன். ஐயோ இவர் வேறு க்ளோவில் போய்ட்டு யா இப்படி பண்ணுறேன். இல்லை என்ன தெரியுமா காமெடி? நான் ரைட் சைடு மறந்த வாக்கில் போடா, இவரும் என் பின்னாடியே வந்தார். எனக்கு அது இன்னும் சிரிப்பாக போச்சு. டே ஐயோட்டோ அடங்கோயால் இவன் ஏன்டா என்கிட்ட மாட்டி விட்டுன்னு போகிறேன். அப்போ 45 டேமேஜ் என்கிட்ட வரமாட்டான். நாங்கடா டே ஏன்டா சுற்றி ரிங்கா ரோசஸ் மாதிரி பண்ணிட்டுருக்குறேன். மேலே ஏறு சைக்கோ. டொமைல் ஆஹா செய்வேனேங்க. ஐயோ 2 செய்வேனே. ஆஹா தப்பிச்சிடும். ஓகே. ஐயோ ஜோனு வந்து பார்க்கோர் பண்ணு. பார்க்கோர் ரோப்ளாக்ஸில் விளையாடி இப்போ நல்லா பார்க்கோர் பண்ணி கற்றுக்கிட்டோம். டேக்கா பார்த்துங்கடா. டே சுட்டு போட்டு அடிக்கிறீங்களாடா. கொஞ்சமாக சத்திரம் வேணாம், ஒரு சாஸ்திரம் வேணாம். ஆஹா ஐயடோ வந்து பொய்யடோ. இவன் வரடா தோத்திட்டு இருக்கான்டா, யாராவது காப்பாத்துங்கடா. ஐயோ என்னடா 2v3? ஐயோ நசமாக போய் என்கிட்ட தான் 2v3 1v3 எதிர்பார்க்காதீங்க. அவ்வளோ ஒருத்தலாம் இல்லை, சீரியஸாக சொல்ல. டபுள் பேலெக்ஸ் ட்ரை பண்ணி என்னை திட்டான். திட்டிட்டு தான் இருந்தான். டபுள் பேலெக்ஸே தெரியா தோத்துட்டோன்னு சொல்லிட்டு தான் இருந்தான். இப்போ கூட சொல்லிட்டு தான் இருக்கான். ஏன்டா எடுத்து ஆட வரலன்னா இதுக்கிட்ட அடிக்கிறேன்றானே. டேமேஜ். பாட வருமே நம்மளுடைய டோமேல். ஆட வருமா? வரும் டொமேல். அவ்வளோதான்டா. தலை நீ பின்னாடி போ, நான் பார்த்துக்கிறேன். ஏய் வாங்கடா நீ. ஐயோ தலை நீயே படுக்க போட்டானுங்க. டொமேல் டேய் ராசா பக்கில் மாட்டிக்கிட்டேன்டா. இது ஃப்ரீ ஃபயர் இல்லை, பக் ஃபயர். காப்பாற்றுங்க. இதெல்லாம் அநியாயம் அக்கிரமம். அவங்களுக்கு தெரில அடப்பாவீங்களா? டே ஆனால் சோனுடா. ஐயோ நான் இன்னும் இதில் இருக்கேன்னு நினைக்கிறேன். போடா, இது என்னடா புது விதமான பக்காக இருக்குது. எப்பா அது க்ளோ ஆல்ட்ராப்பா பக்கான்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்க. நவரவே முடியல. நானா அடித்தேன்? ஆர் யூ சீரியஸ் ரைட் நவ்? நானா அடித்தேன்? வாய்ப்பு இல்லையா? இவனுக்கு அதுக்கு மேலே ஷாக்காக இருக்கானுங்கள. எனக்கே தெரியல எப்படி அடித்தேன். நான் எப்படி பார்த்தேன்னா ஜோன் எலிமினேட் ஆகிருக்கணும். லாஸ்ட் செகண்டில் 3 புல்லட் எனிமி இன்னொரு எனிமி மேலே பட்டுருச்சு. வாட் எ மெடிக்கல் மிராக்கல். ஆனால் ஊசி வச்சுருந்தாலும் கன்ஃபார்ம் நாங்காலியாக இருந்திருப்பேன். நல்ல வேலை எதுவுமே இல்லை.
ஐ திங்க் இந்த ரவுண்டு மச்சான்ஸ் பார்த்துப்பாங்கன்னு நம்பலாமா? நம்பலாம். நம்ம மச்சான் நம்மளை மீறி என்ன பண்ணுற போகிறான்? வந்துருவானோ? இல்லை இல்லை, அவன் சொல்வது எனக்கு ஏதோ நம்புவது போலேயே இல்லை. நான் பார்த்து கொள்கிறேன். முதல் எனிமையை காணவங்க சொல்லி விட்டேன். லெஃப்ட்டில் ஆஹா, லெஃப்ட்டில் 2 ஆடு, பின்னாடி 2 ஆடு, இன்னொரு ஆடு நான் சரியாக பார்க்கல. அஸ்வினே, அஸ்வினே ஆடப்பாவி. அஸ்வினுக்கும் எனக்கும் இதை வேவில் இருந்திருக்கு கேஸ். அவங்ககிட்டே வந்துட்டேன் பார்த்தீங்களா டோமே. அவனும் நானும் ஒரே செகண்டில் க்ளோல் போட்டோம். இதான் வேவில் இருந்துன்றது. எகுர்னுமே என்னத்துக்கு? அஸ்வினே உன்னை அப்புறம் பார்க்குறேன்டா. கட்டெருமாடா சேர்த்து போட்டான்டா. கிளியரு. அஸ்வினை நான் தாண்டா அடிப்பேன், வழி விடுங்கடா. புதைச்சிட்டானுங்க. ஆமாம், மேலே ஒருத்தன் தானே அவன் எங்கே? மேலே தான் இருக்கார் போல தவிர. மேலே போக மாட்டேன் பாவம், போய் கதரை விட்டு விளாடுவோம். மேலே தான் இருக்கான், யாருன்னு சரியாக தெரில. ஆனால் மேலே தான் இருக்காங்க. இன்னும் நான் கீழே வரல. அடோபேல் மேட்ச் முடிஞ்சிச்சு. எல்லோரும் வீட்டுக்கு போங்க. மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் எங்கள் ஆதார் அட்டை. டன் டன் டன்.